வணக்கம். ஸோ சண்டே இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலைகள் இருந்தது. காலையில் என்னென்ன முடிஞ்சு அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, என்ன முடிஞ்சு? எஸ், காலங்காத்தால எந்திரிச்சது ஒரு 6 மணிக்கு எந்திரிச்சேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் இருந்தது. அதை முடிச்சுட்டு 9 மணிக்கு ஒரு மீட்டிங் இருந்தது வித் மை ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்சுவலி, வேர் ஐ ப்ரப்போஸ்டு ஜெர்மன் லாங்குவேஜ் கிளாஸஸ். ஏன்னா எங்களோட அடுத்த பேட்ச் வந்து மே மிட்லேருந்து ஆரம்பிக்குது. ஸோ அந்த கிளாஸோட ஸ்ட்ரக்சர் அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஒரு 1 hour. வெண்ட் வெல். யா, அதுக்கப்புறமா ஐ கேம் டு குக் ஆக்சுவலாக. இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கேன் அப்படின்றத நான் காட்டுறேன். இன்றைக்கி மெனுவில் வந்து பார்த்திங்கன்னா, பல மாதங்கள் கழித்து நம்ம பிரியாணி செஞ்சோம். ஸோ அதுதான் நம்ம பிரியாணி. அதுக்கப்புறமா நேற்று வாங்கின அந்த வெந்தய கீரை, அது முட்டை போட்டு செஞ்சாச்சு. அதுக்கப்புறமா தயிர் பச்சடி, அதுக்கப்புறமா கோகனட் லஸ்ஸி. ஸோ மெஷின் ஓடிக்கிட்டுருக்கு, கொஞ்சம் விஷயங்கள் க்ளீன் பண்ண வேண்டியது இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, நம்மளோட குழந்தை சின்ன பாப்பூஸ் டயரியாவில் வீடு ஃபுல்லாக ஆகி போயிடுச்சு. அதை க்ளீன் பண்ணிவிட்டு நிற்கிறாப்பளுங்க. சீக்கா ஷோக்கி ஷோக்கி உஷே சிக்கன் ஈட் சிக்கன் ஷோக்கி ஷோக்கி லவ் பண்ணுங்க. சிக்கன் 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 ஷோக்கி. இவளோட அம்மா வெளியில் இருக்கா. நல்ல வெதர் இன்னைக்கு ஆக்சுவலாக. பெலாவ் ஏ பெலாவ், மதர் அண்ட் டாட்டர். வெதர் பாருங்கள். ஸோ ஆப்பிள் மரம் ஆக்சுவலாக அது ஃபுல்லாக பூ இருக்கா. அந்த பூ வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இலையாக மாறி அப்படியே அதுலேருந்து ஆப்பிள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ ஸ்ப்ரிங் சீசனில் வந்துடுச்சு. சம்மர் நடுவில் வந்து நிறைய ஆப்பிள் இங்கே தொங்கும். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஆக்சுவலாக இது எங்களோட கார்டன். ஆக்சுவலாக யாரும் பெருசாக கண்டுக்கிறதில்ல, ஹவுஸ் ஓனரும் கீழே யாரும் இல்லைல்ல. ஸோ அதுதான் அது. இது வந்து ஒரு சின்ன கார்டன் மெட்டீரியல்ஸ் வைக்கிற ரூமு. அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் ஆடுங்களை மேய விடுவாங்க. அந்த இடத்த அப்படியே வாடகைக்கு தந்துடுவாங்க. ஸோ தட் ஆடுங்க வந்து அந்த புல்லுங்களை யூஸ் பண்ணிக்கோன்னு. இங்கே ஆப்பிள் ட்ரீ இருக்குது. ஸோ இதுதான் எங்களோட கிராமம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குல்ல. ஸோ அந்த சின்ன மலை, இந்த ஏரியா பேர் வந்து ஓடன் வால்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ தட்ஸ் வேர் ஐ ஸ்டே ஆக்சுவலாக. இந்த ரோட்டில் இந்த பக்கம் போனீங்கன்னா மான்ஹைம் வரும், இந்த பக்கம் போனீங்கன்னா டாம்ஸ்டட் வரும், டுவர்ட்ஸ் ஃப்ராங்க்ஃபர்ட், ரைட். ஸோ இதுதான் எங்கள் ஏரியா, ரைட். ஸோ அடுத்து என்னென்ன பண்ண போகிறோம் இன்றைக்கி அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எனக்கு 1 மணிக்கு Q&A செஷன் ஒன்று இருக்குது ஸ்டூடெண்ட்ஸோட. அது ஒரு 1 hour போகும். அந்த Q&A செஷன் முடிஞ்சிட்டு கைடட் பேட்சில் இருக்கிறவங்களுக்கு ஜெர்மன் ஜாப் மார்க்கெட், ஓப்பன் மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்ற ஒரு 3 மணி நேரம் ஸ்ட்ராட்டஜி கால் இருக்குது. அதை முடிச்சுட்டு ஈவினிங் ஃப்ரீ தான். நாளைக்கு என்ன பிளான் பண்ண போகிறோம், இந்த வாரம் என்னென்ன பிளான் பண்ண போகிறோம் அப்படின்றத பிளான் பண்ணிவிட்டு கொஞ்சம் எக்ஸசைஸ் இருக்கும். முடிஞ்சால் சைக்கிள் ஓட்டுறேன். ஸோ அதுதான் இன்றைக்கி பிளான். போக போக என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். வணக்கம். ஸோ எப்படி இருக்கீங்க? சண்டே சாப்பிட்டாச்சா? ஹாய். எதுவும் சாப்பிட்ட தூக்கம் வந்துருச்சா? ஓகே, குல். ஸோ இன்றைக்கி கால் வந்து ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து சைடில் எந்த வேலையும் பண்ணக்கூடாது. மேஜராக பண்ணவே கூடாது. முக்கியமாக ஒவ்வொரு பாயிண்ட்டும் கவனிங்க. நான் என்னென்ன சொல்கிறேன், எப்படி இந்த ஃப்ளோ போக போகுது அப்படின்ட்டு. எங்கேயாவது கேள்விகள் வந்துச்சுன்னா தயவு செஞ்சு டக்குன்னு ஸ்டாப் பண்ணி கேளுங்க, புரியல அப்படின்னா. ஸோ தட் ஐ கேன் தென் அண்ட் தேர் சால்வ் யுவர். இல்லை நான் சேர்த்து வச்சு பின்னால் கேட்குறேன் அப்படின்னா டேக் நோட்ஸ், இல்லைன்னா மறந்துடும். ஏன்னா 3 hour கால் நம்ம உட்காந்து பேசும்போது நிறைய விஷயங்கள் வரும், அதனால் மறந்துட வாய்ப்பு இருக்குது. ஸோ டோன்ட் டூ எனி திங் பேரலி. ஏன்னா பேரலாக பண்ணிங்கன்னா ஒன்று என்ன ஆகும்னா இன்னொரு 3 மணி நேரம் வேஸ்ட் ஆகும். எதுக்கு வேஸ்ட் ஆகும்னா மறுபடியும் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு. அதனால் இஃப் யூ டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் another 3 hour, ஸோ மேக் ஷுர் ஃபுல் ஃபோக்கஸ் இங்கே இருக்கட்டும். மொபைல் ஏதாவது இருந்துச்சுன்னா ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுக்கிங்க. ஸோ தட் யூ டோன்ட் கெட் எனி டிஸ்டர்பன்ஸ். டிவி பக்கத்தில் இருக்குன்னா தனி ரூமுக்கு வந்துடுங்க. ஸோ தட் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஐசோலேட்டட் ஃப்ரம் டிஸ்டர்பன்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காலுக்கு, ஓகேவா? ஸோ மேஜராக இப்போ வந்து இன்றைக்கி வி ஆர் கோயிங் த்ரூ சூர்யாஸ் ப்ரொஃபைல். ஸோ யூஸ்வலாக வந்து இந்த கால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன்.
என்னோட கிளையண்ட்ட பத்தி, இல்ல என்னோட ஸ்டூடண்ட்ட பத்தி ஏற்கனவே எனக்கு தெரியும். ஏன்னா, எலைட் மோட்ல இத நம்ம ஃபர்ஸ்ட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். ஏன்னா, ஃபர்ஸ்ட்டு கைடட் மோடுன்ற ஒரு இதுவே கிடையாது. ஸோ வி வில் நவ் ரெஸ்யூம் எல்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. நவ் வி வில் கோ அண்ட் அப்ளை ஃபார் த ஜாப். ரைட்? கிரியேட் வில் ஷேர் மை ஸ்க்ரீன் ஆக்சுவலி. கிரியேட் பண்ண ரெஸ்யூம வந்து வி வில் பி ஃபர்ஸ்ட்டு சேவிங் இன்டூ பிடிஎஃப். ஏன்னா, எப்பவுமே வி நெவர் சென்ட் இன்டூ வேர்ட் டாக்குமெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜஸ்ட் சேவ் இட் அஸ் பிடிஎஃப். ஐ திங்க் ரொம்ப சிம்பிளா இருக்கு இந்த அப்ளிகேஷன். யூசுவலா பேரு, இமெயில் ஐடிலாம் கேட்கும். எதுவுமே கேட்கல. பிரதர் நீங்க இப்ப என்ன பண்றீங்க? எனக்கு உங்களோட என்னது எஜுகேஷன் டாக்குமெண்ட்ஸ், Zohoல உங்ககிட்ட எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏதாவது இருக்குதா? இருந்துச்சுன்னா அது, இல்ல ஆப்வியஸ்லி வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க. அதனால எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்காது. ஜாயினிங் லெட்டர் இருந்துச்சுன்னா அது மேபி. அதுக்கப்புறமா வேற ஏதாவது சர்டிஃபிகேஷன் ரிலேட்டட் டூ ஜாப் ஹண்ட் லைக் எக்ஸ்ட்ராவா இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கேன் அந்த மாரி ஏதாவது. எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட டாக்குமெண்ட் வந்து ஐ டோன்ட் வாண்ட் மார்க் ஷீட்ஸ், ஒன்லி த ஃபைனல் டிகிரி அந்த திஸ் இஸ் டு சர்டிஃபை அப்படின்ட்டு இருக்கும் இல்லையா, அந்த டாக்குமெண்ட். அதை மட்டும் எனக்கு இமெயில் பண்ணுங்கள். மீன்வைல் நான் கவர் லெட்டர் எப்படி ரெடி பண்ணுறது அப்படி. ஓகே, இப்போ நாய்க்குட்டிகளை கூப்பிட்டு வாக்கிங் போயிட்டுருக்கோம் ஃபார் உச்சா அண்ட் ஐஸ். ஸோ இது ஒரு சின்ன ரோடு எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போகும். இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வின்டருக்கு ஹீட்டரை ஓட்டுறதுக்காக விறகடுகுகள் இருக்குது. இங்கே ஒரு சின்ன ரூம் இருக்கு இல்லையா, இந்த ரூம்குள்ளே தான் என்னோடய சைக்கிள் நிப்பாட்டி வச்சுருக்கேன். என்ன போன வாட்டி சைக்கிள் ஆட்டையே போட்டாங்க அப்படின்ட்டு ஹவுஸ் ஓனர்கிட்ட சொல்லும்போது இந்த ரூமை யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னாங்க. அதனால் அது பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ எஸ், எ ஸ்மால் வாக். அந்த வாக் போகிற இடத்துல ஒரு இடத்த காட்டுறேன், சூப்பராக இருக்கும். ஏற்கனவே அந்த இடத்த நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஒரு ப்ரைவேட் ரோடு, ஆப்பிள் ட்ரீஸ் ஒரு 4-5 இருக்கும் அந்த இடத்துல. அங்கேருந்து ஒரு வியூ காட்டுறேன். இந்த விண்டோஸ் XP 2000லலாம் ஒரு விண்டோஸ் ஸ்க்ரீன் சேவர் வரும்ல, கிட்டத்தட்ட அதே மாதிரி இருக்கும். ஐ வில் ஷோ யூ. ஆம்புலன்ஸ் சவுண்டாக இருக்குது. நல்லா வெயில் அடிக்குது இன்றைக்கி. ஏன் கோ கோ கோ. ஆம்புலன்ஸ் ஏதோ வருது போல், என்ன வருதுன்னு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவாட் வெக் பெனுட்ஸுங்க ஃபைகனகே ஃபார் ஃப்ரெஷ் ஏர். ஃப்ரெஷ்ஷான முட்டைகள் இந்த இடத்துல விற்கிறாங்க. ஏன்னா நான் இருக்கிற கிராமம்னு சொன்னேன் இல்லையா, நிறைய விவசாயிங்க இருப்பாங்க. அதனால் முட்டை உங்களால் பெருசாக நிறைய பார்க்க முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆப்பிள் ட்ரீ இருக்குது. ஸோ ஆப்பிள் பூ வந்து அங்கே ஒரு மரத்தில் நிறைய இருக்கும். அங்கே பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க சொன்னேன், பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட விண்டோஸ் XP மாதிரியே இருக்கும். இந்த ஆங்கிள்லேருந்து இல்லை, இன்னும் கொஞ்சம் முன்னால் போனால் இருக்கும். ஸோ அந்த ரோடை பாருங்களேன், வளைஞ்சி எவ்வளோ அழகாக போகுது. ரைட், சூப்பராக இல்லை? சன்செட்டில் பார்க்கும்போது இந்த ரோடு சூப்பராக இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ எஸ், இதுவும் ஒரு சின்ன ஆப்பிள் ட்ரீ. இங்கே பாருங்கள் எவ்வளோ பூ இருக்குது ஆப்பிள் ட்ரீயில். இங்கே வந்து இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஒயர், எலக்ட்ரிக் ஃபென்ஸ். எதுக்காக எலக்ட்ரிக் ஃபென்ஸ் போட்டிருக்காங்கன்னா, இங்கே வந்து கொஞ்ச நாளில் குதிரைலாம் வந்துடும், குதிரையை மேய விடுவாங்க. ஸோ குதிரை வெளியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக இந்த சின்ன கம்பி போட்டு எலக்ட்ரிக் ஃபென்ஸ் இருக்கும். தட்ஸ் வாட் இட் இஸ் ஃபார். எஸ், எங்கே ஆப்பிள் பூ? தான் இங்கே இருக்குது ஆப்பிள் பூ, உங்களுக்கு காட்டுறேன். இதுதாங்க ஆப்பிள் பூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியுமான்னு எனக்கு தெரியலை, பட் ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் டு ஷோ. வெயில் அடிக்குது, அதுதான். இதுதான் ஆப்பிள் பூ, அதுக்குள்ளே காஞ்சிருச்சு. எப்படி இருக்குது இந்த வியூ? நல்லா இருக்குல்ல? மழை பெய்யும் போது மேகமூட்டமாக இருக்கும் போது செமையாக இருக்கும் இந்த வியூ ஆக்சுவலாக. பார்த்தீங்கன்னா டீ டைம். டீ மணி என்ன சாயந்தரம் ஒரு 5:30 ஆயிடுச்சு. ஒரு டீயை போட்டு அப்படியே குளிச்சுட்டு ஜம்முன்னு வேறு வேலைகளை பார்ப்போம். ஸோ அப்பாடா, சண்டே ஒரு வழியாக முடிஞ்சிருச்சுங்க. சச் அன் எக்ஸாஸ்டிங் டே ஆக்சுவலாக. ஸோ நிறைய மீட்டிங்ஸ் இருந்தது இன்றைக்கி B2 கன்சல்டன்ஸ்க்காக. ப்ளஸ் எக்ஸசைஸ் பண்ணணும்னு நினச்சா முடியலை. திஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆஃப் பீப்புள் ஹூ டூ பிஸ்னஸ் ஆக்சுவலாக. ஜாப் பண்ணுறவங்க கூட எப்படியாவது டைம் இருக்கும், குறை சொல்லலை, பட் திஸ் இஸ் ஹவ் லைஃப் இஸ். ஸோ
running two business in Germany with an additional job is not that easy, but somehow it's going ரைட். ஸோ சில பேர் எனக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ இன்ஸ்டாவில் நீங்கள் ஃபாலோ பண்ணலன்னா யூ கேன் ஜஸ்ட் செக் அவுட் என்னோட சேனல் த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அமீன் அப்படின்ட்டு வச்சிங்கன்னா வரும். ஐ எம் ஷேரிங் ஆல்சோ ஃபியூ இன்சைட்ஸ் அபவுட் த ஜாப் மார்க்கெட், எஜுகேஷன், இது சம்மந்தமாக நான் அங்கே வந்து போஸ்ட் போட்டுட்ருக்கேன். இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் ஜஸ்ட் செக் அவுட். அப்பப்போ லைவும் வருவேன். ஸோ நம்மளோட ஜெர்மன் கரியர் சமிட் சூடு பிடிக்க ஆரம்பித்து விட்டது. ஸோ கிட்டத்தட்ட 350 புக்ஸை வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்ன புக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் ஷுர் இஃப் யூ கேன் சி. இருட்டாக இருக்குது. ஸோ ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் டேக் ஃபார் யூ. ஸோ நம்மளோட இந்த புக்கு, ஸோ எத்தனை பேர் இதை வாங்கியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஜெர்மன் ஜாப் மீத் அப்படின்ட்டு. ஸோ என்னோடய 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நான் ஜெர்மனியில் ஜாப் எப்படி தரேன், என்னென்னலாம் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படின்றத தான் இந்த புக்கில் வந்து ஐ ஹாவ் ரிட்டன் எவ்ரி திங் இன் டீட்டெயில். ஸோ இந்த புக்கை வந்து நான் சமிட்டில் வர அத்தனை பேருக்கும் கொடுக்க போகிறேன். அரௌண்ட் 350 காப்பீஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. இன்றைக்கி தான் சென்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்சால் நான் எங்கேயாவது ஒரு ஃபோட்டோ மாதிரி போட்டு விட்றேன். ஸோ தட் யூ கேன் ஆல்சோ செக் இருந்துச்சுன்னா. நான் ஏன்னா என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டிருக்கேன். ஸோ இட் ஷுட் ஹாவ் இட் ரீச்ட். ஸோ மேக் ஷுர் யூ டோன்ட் மிஸ் தட் சீட். ஜெர்மன் கரியர் சமிட் சும்மா கூகுளில் போய் ஜெர்மன் கரியர் சமிட் 2026 அடிச்சிங்கனாலும் வந்துடும். அப்படி இல்லைனா நான் கீழே லிங்க்கு தரேன், germanycareersummit.com, ரைட். ஸோ இந்த ஈவெண்ட் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ஓகேவா. ஸோ 6 hours இந்த டோட்டல் ஈவெண்ட்டு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து ஈவினிங் 4 மணி வரைக்கும் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் த ரியாலிட்டி ஆஃப் ஜெர்மன் ஜாப் மார்க்கெட். எலெக்ஷன் முடியும் போது எப்படிலாம் மாறப்போகுது ஜெர்மன் மார்க்கெட்டு. 2026க்கு நீங்கள் வரலாமா, இல்லை 2027க்கு வர மாதிரி இருந்தால் எப்படி பிளான் பண்ணணும், ஆப்பர்ச்சுனிட்டி கார்டு எப்படி அப்ளை பண்ணணும், ஒரு மார்க்கெட்டை கரெக்டாக ஜெர்மன் ஃபார்மேட் ரெஸ்யூம்ஸை எழுதி எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்ல போகிறேன். ஆன் டாப் ஆஃப் தட் உங்கள் டொமைனில் ஐ மீன் ஐடியில் இருக்கீங்க, இல்லை மெக்கானிக்கலில் இருக்கீங்க, இட் கேன் பி எனி திங். ஸோ லைவாக இந்தியாவிலேருந்து ஜெர்மனியில் வேலை செய்கிற என்ஜினியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூடயும் நம்ம இந்த சமிட்டில் பேச போகிறோம். ஸோ தட் யூ கேன் கிளியர் யுவர் டவுட்ஸ் ரைட் அவே ஆன் த ஸ்பாட். ஸோ இதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா, ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன், இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். பட் ஒன்லி திங் இஸ் யூ ஹேவ் டு பே ஃபார் யுவர் லஞ்ச். ஆக்சுவலாக வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் பஃபே இருக்குது. வி ஆர் நாட் கோயிங் டு சென்ட் யூ ஹோம் பட்னி, ஓகேவா. காலையில் ஒரு காஃபி ஸ்நாக்ஸ் ஒரு சின்ன ரெஃப்ரெஷ்மெண்ட் இருக்குது. மதியம் லஞ்ச் புஃபே, வெஜ் அண்ட் நான்வெஜ் அன்லிமிட்டட். அதுக்கப்புறமா மதியம் மறுபடியும் ஒரு காஃபி லஞ்சில் ஸ்நாக்ஸ் பிரேக் இருக்குது. ஸோ அதனால் அதுக்கு மட்டும்தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. த என்டையர் ஈவெண்ட் ஃபார் 6 hours இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஸோ சென்னையில் இருக்கிறவங்களுக்கு சூப்பர். ஸோ மதுரை, பெங்களூர், திருச்சி இங்கேருந்துலாம் சில பேர் ஏற்கனவே டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு இன்கேஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா முடிஞ்சால் ஃப்ரைடேவே வந்துடுங்க. பிகாஸ் 9:30 யூ ஆர் கோயிங் டு ஓப்பன் த ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் ஸோ தட் யூ கேன் என்டர் த டோர். 10 o'clock வரைக்கும், 10 o'clock ஷார்ப்பாக வி வில் ஸ்டார்ட். அதுக்கப்புறம் நீங்கள் லேட்டாக வந்தீங்க அப்படின்னா வி ஆர் நாட் கோயிங் டு அலோ த என்ட்ரன்ஸ் கன்சிடரிங் ஜெர்மன் பங்க்சுவாலிட்டி சிஸ்டம். அதனால் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னு சின்ன குழந்தை மாதிரி சொல்லாமல் கொஞ்சம் முன்னாலே புறப்பட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். பிகாஸ் இனிஷியல் திங் ஒரு அசஸ்மெண்ட் பண்ண போகிறோம். ரொம்ப 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 முக்கியமான அசஸ்மெண்ட். அதை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈவெண்ட்டு வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ வாண்ட் டு யூ டு ரியலைஸ் வேர் யூ ஆர் கரண்ட்லி. சும்மா நான் ஜெர்மனிக்கு போகிறேன்னு சொல்கிறதையும் பேப்பரில் நீங்கள் ஒரு எக்ஸசைஸாக பண்ணும்போது நீங்கள் மார்க்கெட்டுக்கு ரெடியாக இருக்கீங்களா உண்மையாகவே அப்படின்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் இனிஷியல் எக்ஸசைஸாக நம்ம பார்க்க போகிறோம். அஜெண்டாவும் நான் வெப்சைட்லேயே கொடுத்துருப்பேன், டீட்டெயில்டு அஜெண்டா டவுன்லோட் வேணால் பண்ணிக்கிங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா முக்கியமான விஷயம் இதை நான் எங்கேயுமே ஓப்பனாக சொன்னதில்லை. ஸோ நீங்கள் தனியாக டிக்கெட் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 999 ஆக்சுவலாக. ப்ரைஸ் அவ்வளோதான், 999 ஃபார் த புஃபே, ஃபார் த ஸ்நாக்ஸ், ஃபார் ஆல் த 6 ஈவெண்ட். அதனால தான் சொன்னேன் ஈவெண்ட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. நான் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் தர போகிறது கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூ பே ஃபார் த லஞ்ச். ஃப்ரெண்ட்ஸோடு வரீங்க, ஒரு 3 பேர் கேங்காக வரீங்க அப்படின்னா யூ கேன் சேவ் 500 rupees, ரைட். இன்ஸ்டெட் ஆஃப் பேயிங் 3000 யூ வில் பி பேயிங் அரௌண்ட் 2500. 500 ரூபாய் உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ தட்ஸ் அ டீல். ஸோ வேணும்னா கீழே லிங்க் இருக்குது, கிராப் பண்ணிக்கிங்க. சண்டேவோட விலாக் இன்றைக்கி உள்ளதான். நாளைக்கு மண்டே. ஸோ இப்போது நான் பெட்டுக்கு போயிட்டு நாளைக்கு என்னென்ன டாஸ்க் இருக்குது அப்படின்றத லைட்டாக அப்படியே டிஃபைன் பண்ணிவிட்டு பிளான் பண்ணணும். த டேஸ் பிளான், டுமாரோஸ் பிளான் நான் இன்றைக்கே மோஸ்ட்லி பண்ணிடுவேன். அது பண்ணிட்டேன் அப்படின்னா இன்றைக்கி டே சிறப்பாக முடிந்தது அப்படின்ற அர்த்தம். ஐ வில் கேட்ச் யூ டுமாரோ. டேக் கேர், பை.